ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசலில் 14வது நாளாக போராட்டம் நீடித்து வருகிறது. போராட்ட களமாக மாறியுள்ள நெடுவாசலுக்கு சாறை சாறையாக வரும் பொதுமக்கள் வேதங்களை கடந்து விவசாயிகளாக திரண்டு போராடி வருகின்றனர். புதுக்கோட்டையில் இன்று முழு அடைப்புக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. வீதிகளில் இறங்கி போராடும் இந்த மக்கள் அனைவரின் ஒரே கோரிக்கை ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என்பதே. புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசல், நல்லாண்டார் கொல்லை மற்றும் சுற்றியிருக்கும் கிராமங்களில் மத்திய அரசின் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தால் விவசாயம் பாதிக்கப்படும் என்று கூறி இளைஞர்கள், பெண்கள், பள்ளிக்கல்லூரி மாணவ மாணவிகள் திரண்டு போராடி வருகின்றனர். போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி செல்ல ஏதுவாக தினமும் ஒரு கிராம மக்கள் போராட்டத்தில் பங்கேற்க வேண்டும் என்று தீர்மானித்து நெடுவாசலின் மேல்பாதி மக்கள் போராட்டத்தில் இறங்கியுள்ளனர். நாளுக்கு நாள் பார்த்தீங்கன்னா மாணவர்களோட எண்ணிக்கை கூட்டிகிட்டே இருக்குது. பள்ளி மாணவர்கள் கூட உட்காந்துட்டு இருக்காங்க. இரவும் பகலும் இங்கே இதே களத்திலே படுத்து தூங்கி எந்திரிச்சு போராடிட்டு இருக்காங்க. ஒரு நாளும் இந்த போராட்டத்தோட வலு அதிகமாகிட்டு இருக்கு. ஆனாலும் எங்களுக்கு இருக்க ஒரே வருத்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இன்னமும் எங்களோட அரசாங்கங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மெத்தனை போக்க கையாண்டுட்டு இருக்கிறதும், மக்களோட பிரச்சனைகள் தலையிடாமல் இன்னமும் வேற விஷயங்களை கவனம் செலுத்திக்கிட்டு மக்கள் பிரச்சனைகளை உடனடியான ஒரு தீர்வு கொடுக்காம ஒரு மெத்தனை போக்க நடத்துறது எங்களுக்கு ஒரு வருத்தத்தை அளிக்குது. யாரும் இங்கேருந்து கிளம்புற மாதிரி இல்லை. எங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நாங்கள் கிடைக்கிற ஒரு ரிசல்ட் கிடைக்கிற வரைக்கும் இங்கே இருக்கிற மாதிரி தான். சாப்பாட்டிலேருந்து எல்லாமே ஊர் மக்களே செஞ்சு எங்களுக்கு தராங்க. அதை தான் நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டு சந்தோஷமாகவே இருக்கோம். மொத்தம் 15-20 பேர் கிட்ட வந்திருக்கோம். இன்னும் வந்துட்டே தான் இருக்காங்க. பசங்க எல்லாம் வந்துட்டே தான் இருக்காங்க. வேன் வச்சு எல்லாரையும் வந்துட்டு இருக்கோம். எப்போ இதுக்கு வெற்றி கிடைக்குதோ அது வரையும் இந்த போராட்டத்தை நிறுத்தவே மாட்டோம். தொடர்ந்து நடத்திட்டே தான் இருக்கும். ஆனால் அறவழியாக தான் நடத்துவோம். போராட்டம் நடைபெறும் நெடுவாசல் பகுதியில் தொலைத்தொடர்பு கிடைக்காத போதிலும் அங்கு நடக்கும் நிகழ்வுகளை சமூக வலைதளங்களில் உடனுக்குடன் பதிவேற்றவும் இளைஞர்கள் தீவிரம் காட்டி வருகின்றனர். போராட்டத்தில் பங்கேற்றிருக்கும் வெளியூர்களைச் சேர்ந்தவர்களுக்கு அந்த கிராம மக்களே தங்குமிடம் மற்றும் உணவு உள்ளிட்டவற்றை வழங்கி வருகின்றனர். எத்தனை இடத்துல போராட்டம் நடந்தாலும் இந்த இடத்துல இருக்கக்கூடிய மாணவர்கள் அவங்கவுங்க மொபைலில் சிக்னல் கிடைக்கக்கூடிய இடத்துக்கு கொண்டு போய் ரீச் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுடைய பங்களிப்பை கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் இந்த பங்களிப்பு பத்தாது. மத்திய கவர்மெண்ட்டு காது கொடுத்து கேட்கணும், கண் விழித்து பார்க்க சொல்லி எங்களுக்கு இந்த மீத்தேன் திட்டத்தை கண்டிப்பாக இதை தடை செய்ய சொல்லணும். தடை செய்யறது மட்டும் இல்லாமல் இந்த கழிவை சுத்தம் பண்ணி எங்களுக்கு மீண்டும் இதை விவசாய நிலமாக ஆக்கி தரதோட எங்களோட வேண்டுகோள். ஹைட்ரோ கார்பன் திட்டம் குறித்தும் அதனால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்தும் அரசியல் தலைவர்கள், சமூக ஆர்வலர்கள், பொதுமக்கள் ஆகியோர் உரையாற்றி வருகின்றனர். இதேபோல வீடுகளில் கருப்பு கொடியேற்றியும் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிரான தங்களின் எதிர்ப்பை பொதுமக்கள் பதிவு செய்கின்றனர். நெடுவாசல் திட்டத்தை தீவிரப்படுத்தும் நோக்கில் புதுக்கோட்டையில் முழு கடையடைப்பு போராட்டத்திற்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது.